ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே வந்து ரைட் சைடு கிராஸ் பீஸில் 3 டாட் எப்படி பிடிப்போம்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ரைட் சைடில் வந்து ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. இது வந்து நம்ம வந்து பாகுக்கு போடுறது. ஸோ ஒரு 1/4 இன்ச் 1/2 இன்ச்சு விட்டு நம்ம மார்க் பண்ணணும். இதோட ப்ளவுஸோட லெஃப்ட் சைடு வீடியோ வந்து நீங்கள் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். அதில் வந்து 2.25 இன்ச் இருக்கும். பட் வந்து இந்த ரைட் சைடில் வந்து 3 இன்ச் இருக்கும். ஸோ எல்லாருக்கும் கொஞ்சம் 1/4 இன்ச்சு டிஃப்ரெண்ட்டில் தான் வரும். 3 இன்ச்சு மார்க் பண்ணி 2 1/4 வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். சென்டர் 1/4லேருந்து ஹைட் வந்து 2.5 இன்ச் மார்க் பண்ணி டாட் பிடிக்க வேண்டியதான். இந்த சைடும் நம்ம லெஃப்ட் சைடு வீடியோவில் பார்த்த மாதிரியே நம்ம எல்லாமே மார்க் பண்ணி தான் தைக்க வேண்டியது. சேம் ப்ராசஸ் தான். இந்த ஃபஸ்ட்டு டாட் மட்டும்தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வரும். மிச்சபடி எல்லாமே அதே மாதிரி தைக்க வேண்டியது தான். எல்லா டாட் பிடிச்ச அப்புறம் 2 தையல் போடுறது ரொம்ப சேஃபு. ஸோ நெக்ஸ்ட்டு சைடு டாட் வந்து நான் 2ஆக மடித்து கேப் வந்து 1.5 இன்ச் வச்சுருக்கேன். ஸோ 2ஆக மடித்து ஒரு தையல் கிராஸிங்காக தையல் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு 3ஆவது டாட் வந்து அதே ப்ளவுஸ் தான். ஸோ அதே 5.5 இன்ச்சு தான் இருந்துச்சு. ஸோ நான் 5.5 இன்ச் வந்து திரும்பவும் நான் செக் பண்ணேன். செக் பண்ணதில் அதே 5.5 இன்ச்சு இருந்துச்சு. ஸோ 5.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். மேலே ஒரு 1/2 இன்ச்சு விட்டு 5.5 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணி திரும்பவும் ஒரு 1/4 இன்ச்சு 2 டாட்டாக பிடிக்கிற வீடியோவில் பார்த்தா தெரியும். ஸோ சென்டர் டாட்லேருந்து நம்ம கேப் வந்து 1.5 இன்ச் வந்து மார்க் பண்ணி டாட் பிடிச்சாச்சு. இது வந்து கிராஸ் பீஸ் ப்ளவுஸ். ஸோ வந்து கப் சேஃப் வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக தான் வேணும். கப்பு வந்து நல்லா விழுகும். ஸோ வீடியோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.